பசியில கண்காணிக்க பிரேக் சொல். இந்த படத்தில் என் தொண்டை அடி இருக்கு, அதனால் கொஞ்சமாக பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து அவர் வந்து புதுமுகம் மாதிரியே கிடையாது. நம்ம பாக்யராஜ் சார் இருக்காங்கல்ல, இப்போ இறந்து போயிட்டார்ல, அவர் மாதிரியே நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. வாவ். ஆக்சுவலாக பாக்யராஜ் சார் வந்து எனக்கு ஒரு ரூம்மேட்டு இருந்தால் நான் அப்போ இருந்து ஃபாலோ பண்ணுறேன். அப்படியே பாக்யராஜ் மாதிரியா இன்னொரு பாக்யராஜ். வாவ். அப்புறம் இந்த பொண்ணு சும்மா புது முகம் எல்லாமே நேச்சராக ஆக்ட் பண்ணிச்சு இந்த பொண்ணு. அது ஒன்று ரொம்ப பாராட்டினேன். அது அப்புறம் யோகி பாபு நடிச்சிருக்காங்க மற்றும் பலர். அவங்க அப்பா பாண்டியன், அவங்க அம்மா நடிச்சிருக்காங்க. எல்லாம் கலை குடும்பமும் ஆயிடுச்சு. இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த பிக்சரில் நான் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன். இந்த கிணத்து காமெடி சூப்பராக இருந்துச்சு. அதை ஏன் போடல நீங்கள்? அது தனியாக போட்டுட்டோம் சார். அது தனியானா தேட்டருக்கு பின்னாடி. ஆமாம் ஆமாம். சரி, நல்லா இருக்கியா? அதை போடுங்க, ரசிகர் நல்லா ரசிப்பாங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உங்களோட பிளெஸிங்ஸ்க்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ செந்தில். இந்த படத்துல சாரோட பேர் வந்து நாதஸ் தாத்தா. சாரோட ஃபேன்ஸ்க்குலாம் அது தெரியும், நாதஸ் எவ்வளோ பெரிய ஃபேமஸ் கேரக்டர்னு. பேர் நாதஸ் தாத்தா. சூப்பர். நிறைய ஈஸ்டர் எக்ஸ் இருக்கு இந்த படத்துல. யோகி பாபு சார், அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். ஸோ உங்க கேரக்டர் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா போடணும்னா நீங்க என்னென்ன பேர் கொடுப்பீங்க? வாட்ஸ்அப். ஆமா. இல்லை, எலன் வந்து தேங்க்யூ எலன், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தயாரிப்பாளர் சார் எல்லாருக்கும் நன்றிண்ணா. இல்லை, எனக்கு எலன் வந்து ஸ்டார் படத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். எலன் நானும் வந்து அவர் எனக்கு சொன்னார், இல்லை சார் நம்ம ஒரு படம் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. இந்த படத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ணுறோம், அதில் நீங்கள் கேட்குற வாட்ஸ்அப்பு யூடியூப் எல்லாத்துக்கும் போய் சொல்கிறேன். அது ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட். தேங்க்யூ ஸோ வெரி மச். சரி, இங்கே இருக்கிற அந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த ஜென்ரேஷன் நிஜமாவே இண்டிபெண்டான ஒரு ஜென்ரேஷனா? இவங்க வந்து எல்லா டிசிஷனும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. இவங்க சார், ராதிகா மேம் சொல்லுங்க, அது ரியலி இண்டிபெண்ட்? அதுக்கு ஒரு ரொம்ப ஒரு பழைய பாட்டு இருக்கு, போக போக தெரியும். அதுதான் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு. அவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் போக போக தான் தெரியும். அதாவது இப்படி பயமுறுத்தீங்கன்னா கல்யாணமே பண்ண மாட்டோம். நாங்க உங்களுக்கு இப்படி பயமுறுத்தீங்கன்னா கல்யாணமே பண்ண மாட்டோம். நல்ல விஷயம். அவங்களுக்கு பிரச்சனை வர மட்டும் பிரச்சனை வந்த பிறகு டிபெண்டன்ட். சொல்லுங்க சார். சாரி. அவங்களுக்கு பிரச்சனை வராத மட்டும் இண்டிபெண்டன்ட், பிரச்சனை வந்தா டிபெண்டன்ட். ஓ வாவ், சூப்பர், வெல் செட். ரைட், சான்வி, இப்போ வந்து ஒரு டைரக்டரா ஆக்டரா நம்ம வந்து இல்லைன்னா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? டைரக்டர் ஹீரோ கிட்ட சொன்னீங்களா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இதை சொன்னீங்க? இல்லை ஐயோ, நோ டு பி ஆனஸ்ட், ஸ்டார்டிங்கில் வந்து ஐ யூஸ் டு ஆஸ்க் ஹிம், ஏன்னா ஹவு டு யூ எப்படி டிசர்ன் பண்ண முடியும், ஹவு டு யூ ஆக்ட் அண்ட் ஆல்சோ டைரக்ட் அட் த சேம் டைம், பிகாஸ் ஆப்வியஸ்லி எனக்கு தெரியாதுல்ல. ஸோ ஹி யூஸ் டு டெல் மீ தட் இளன் இது நல்லா பண்ணுவாங்க, ஹி ஸ்விட்சஸ் ஆஃப் அண்ட் ஹி ஸ்விட்சஸ் ஆன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஐ திங்க் வி ஹேட் ஒரு பெரிய இமோஷனல் சீன், ஓகேவா? ஸோ அந்த சீனில் ஹி வாஸ் வெரி டிஸ்டர்ப்ட். And I asked him, எதுக்கு, why are you so disturbed? He says, I'm trying to put my actor face on, but I can only think about what I have to shoot up. Ever since then, he never put that on. He was always, and he has great presence of mind. So I think throughout the journey, வந்து அது நான் கத்துக்கிட்டேன், that how to switch on and off from director mode to actor mode. ஏமா, இது சொல்லுங்க சார். இது தமிழ் படம், கொஞ்சம் தமிழ்ல பேசு. ஆமா சார், கொஞ்சம் சார். ஆனா ஒரு நல்ல விஷயம் சார், படத்துல ஃபுல்லா தமிழ்ல டப்பிங் அவங்க பண்ணிருக்காங்க. நான் தான் பண்ணிட்டேன், ட்ரை பண்ணேன். ஃபுல்லாவே அவங்க டப் பண்ணிருக்காங்க. எஸ், டப் பண்ணேன். காப்பாத்தி விட்டியா? இப்போ கொஞ்சம் நர்வஸ் ஆயிருக்கேல்ல, அதனால தான் இங்கிலீஷ் வருது. கண்டிப்பா தமிழ்ல தான் பேசுறேன்.
ரைட். ஸோ இளன், ஸோ இந்த படம் பண்ணும்போது ரியல் லைஃப் வெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், கல்யாண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது எடுத்தீங்கன்னா, கல்யாணம்னாலே ட்ராமா தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இந்த படத்துல ரியல் லைஃப்ல இருந்து? அண்ட் அந்த ரியல் லைஃப்ல கிணத்துல நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸஸ். எஸ், இப்போ நீங்க அட்ராசிட்டி சாங் பார்த்துருப்பீங்கல்ல, அட்ராசிட்டி சாங்குக்கே நாங்கள் எப்படி டிசைன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ரியல் வெட்டிங்ல நடந்த விஷயங்கள்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் சாங்குக்கு எடிட் பண்ணிட்டு அது வர ஒவ்வொரு மாண்டேஜுமே பார்த்தீங்கன்னா ரியலாக வெவ்வேறு பீப்புளோட லைஃப்ல நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸ், சின்ன சின்ன மாண்டேஜஸ். ஸோ அதுதான், அது எல்லாமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ரைட். அந்த வெளில குதிச்சிங்களே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றீங்களா? யாரும் எந்த ஹீரோ பண்ணாத நேரா கிணத்துல போய் டமால்னு குதிச்சிங்களே, டெல் அஸ் மோர் அபவுட் தட். ஆமாம் இல்லை, இப்போ எப்படி சொல்கிறது, அது நான் வந்து அதை விட பெஸ்ட்டாக கல்யாணத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினச்சி நான் ஃபன்னியாக தான் பண்ணேன். ஸோ அதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கரெக்டாக சொல்லிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ யா. ஓகே, கிணத்துல விழுறதா கல்யாணம்னா? ஓகே, ரைட், சூப்பர். ஸோ லெட்ஸ் டூ a quick rapid fire before we invite we on stage and talk to him. So what is the price of 1 kilo of tomatoes? யார் பதில் சொல்ல? 1 கிலோ தக்காளியோட விலை என்ன? யார் சொல்ல போறா? என் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக தான் மாப்பிள்ளை தெரியும். தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக மாப்பிள்ளை தான் சொல்லி ஆகணும். சொல்லுங்கப்பா. 1 கிலோ ஒரு 60 ரூபா இருக்குமா? 60 ரூபாவா? ஆ. சரி, any other guesses? ஃப்ரம் ஸ்பெயினா? தப்பா? தக்காளி எங்க ஸ்பெயின்ல இருந்து வருது? 1 கிலோ தக்காளி என்னன்னா 60 ரூபான்றாரு. ரைட். அது அப்பப்போ ஏறும் இறங்கும். தாத்தா சொல்லுவாரு எனக்கு, நான் தாத்தா. 30 ரூபா. ரைட். பெஸ்ட் வே டு இம்ப்ரெஸ் மதர் இன் லா? நோ அதுக்கு ஆன்சர் சொல்லவே இல்லை. யாரையா சொல்லுங்க. ஆன்சர் சொல்லவே இல்லை. சொன்னேனே 30 ரூபான்னு சொன்னேனே. ரைட். பெஸ்ட் வே டு இம்ப்ரெஸ் யுவர் மாமியார்? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இருங்க மேம், சொல்லிட்டேன். மேம், நான் ஒரு சீன்ல அவங்கள பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். அப்படியே கண் கலங்கிட்டாங்க. இல்ல மேம், அந்த சீனு பசியில கண்காலி பிரேக் சொல்லு.